All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அகில இந்திய மொழியுறவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஊழிய காரியங்களையும் சொல்லவும் தேவன் கொடுத்த நல் வாய்ப்புக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்தபடி மத்திய பிரதேச மாநிலத்தில் 2021 நவம்பர் இறுதியில் ஒரு 10 மிஷனரிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்று கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 108 மிஷனரிகளை நியமித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறது. யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கர்த்தரின் பால் ஈர்க்கப்பட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த மத்திய பிரதேச ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு இதில் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சில அங்கே நடந்த நிகழ்வுகள் காண்பிக்கப்படுகிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இந்த ஊழியத்திற்காய் தங்களுடைய அர்ப்பணிப்பின் மிஷனரி காணிக்கையை கொடுத்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை புதிதாய் பார்க்கிற நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை செய்து நாம் இணைந்து இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம். 2050 ஆண்டுக்குள்ள 1000 மிஷனரிகளை அங்கு நியமித்து 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற இலக்கோடு தரிசனத்தோடு அர்ப்பணிப்போடு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். தேவன் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களை மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்து வருகிற கிதியோன் மிஷனரி இயக்க ஊழியத்திற்காய் கர்த்தர் கொடுத்து வருகிறதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்து நல்ல ஜெபக்குழுக்களை ஏற்படுத்தி ஜெபக்குழுவின் மூலம் இந்த ஊழியத்தை தாங்கலாம். சிலர் தங்களுடைய ஆலயத்தில் தன்னார்வமாய் இந்த ஊழியத்தை குறித்து பகிர்ந்து அதனுடைய காணிக்கையை பிரித்து எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கலாம். இல்லை பகுதி நேரமாக அல்லது முழு நேரமாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட உங்களை அர்ப்பணிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்தது ஒரு மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தில் கர்த்தர் தொடங்க அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அதில் 16ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பரலோகத்தில் இருக்கிற நம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி அவர் விரும்புகிறார் என்றால், மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது அந்த நற்கிரிகள் எங்கிருந்து பெறப்பட வேண்டும்? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தான தர்மங்கள் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். இன்னொரு அழகான பழமொழி உண்டு, many people build the public life on private defeat. அநேகருடைய வெளிப்புறமான வாழ்க்கை பார்த்தா தனிப்பட்ட வாழ்வின் தோல்வியிலிருந்து கட்டுவதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் முதல் நம்ம வீட்டிலிருந்து பெறப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். நம்ம வீடு பரலோகம் போல மாற வேண்டும். நம்ம வீடு பரலோகத்தினுடைய காட்சிகளை பிரதிபலிக்கிற வீடாக இருக்கக்கூடாது. நம்ம வீடு ஒரு சந்தோஷத்தின் வீடாக, ஒரு சமாதானத்தின் வீடாக, ஒரு நிறைவின் வீடாக,
ஒரு அப்பத்தின் வீடாக நம்ம வீடு மாற வேண்டும். முதலாவது நற்கிரியைகள் நம்மளுடைய வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். முதலாவது பார்ப்போம், சகோதர சகோதரிகளுக்குள்ள எப்படிப்பட்ட ஐக்கியம் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், யாக்கோபினுடைய குமாரர்கள் இருவர், ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்திருக்கிறார். அதை ஈசாக்கு பெற்றுக்கொள்கிறார். அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏசாவை அவன் வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாவிற்கு தான் மூத்த குமாரனு தான் அந்த சுதந்திரம் வர வேண்டும். ஆனால் யாக்கோபு அதை தான் வர வேண்டும் என்று விரும்பி, ஆனால் அவன் ஏசாவை வஞ்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் பசியாயிருக்கிறான், வேட்டைக்கு போய் பசியோடு கொடூர பசியில் வருகிறான். அவன் யாக்கோபு அப்பொழுது அழகான சமையல் செய்து வைத்திருக்கிறான். மூக்க பிளக்குது. டேய், நான் மடிய போகிறேன், எனக்கு அதை கொஞ்சம் கொடு அப்படின்னா அண்ணனுக்கு கொடுத்துருக்கணும்ல. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று கொடு. அடுத்து தகப்பன் வயதாய் விட்டார், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அவனை போல உடைகளை எல்லாம் தரித்து கொண்டு ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறார். இப்போ ஏசா யாக்கோபை வெறுக்கிறார், கொல்வதற்கு கூட திட்டமிடுகிறார். 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இருவரும் சந்திக்கிற ஒரு சூழல். அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஓடி சென்று முத்தமிடுகிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், நமக்கு தீமை செய்து சென்ற சகோதரன் அல்ல சகோதரியை நம்ம நேசிக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படணும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு மகிமைப்படணும். மற்ற மதத்தை மற்றவர்களைப் போல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்கிறார். அநேக தீமைகளை நம்ம சகோதரர்கள் செய்திருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவை என்று வரும்போது அவர்கள் நம்மிடத்தில் வந்து கை நீட்டி நிற்கும்போது அவர்களை அரவணைக்கிறோமா, முத்தமிடுகிறோமா, உதவி செய்கிறோமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24 சொந்த சகோதரர்களினால் யோசேப்பு குழியில தூக்கி போடப்படுகிறான். மறுபடியும் அவர்களால் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு 28ஆம் வசனத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் விற்கப்படுகிறான். சுதந்திரமாய் சந்தோஷமாய் வாழ்ந்த, தகப்பனுடைய பிரியத்துக்கு வாழ்ந்த ஒரு வாலிபன் 17 வயதில் அவன் போய் போத்திபார் என்ற ஒரு எகிப்தின் அதிபதி, ஒரு 2ஆம் நிலை அதிபதி கிட்ட வேலை பார்க்குற ஒரு நிலை, ஒரு தளபதிகிட்ட போய் வேலை பார்க்குறான். அப்படி இருக்கிற வேளையில் மறுபடி என்ன நடக்குதுன்னா 39ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவனை என்ன செய்கிறாங்க? அங்கே 20ஆம் சிறைச்சாலைக்கு தள்ளுகிறார்கள். அடுத்து சிறைவாசம். முதல்ல குழி, 2வது அடிமை, 3வது சிறைவாசம். இப்போ யோசித்து பாருங்கள், எவ்வளவு சொல்லனா வேதனையை அனுபவித்திருப்பான். எதற்காக? சொப்பனம் கண்டான். ஆதியாகமம் 37:5 எல்லா கதிர்களும் என்னை வணங்கி, நான் தான், என்னுடைய கதிர் இப்படி இருக்குது, சகோதரர் கதிரெல்லாம் வணங்கி நிற்கிறது. இதனாலேயே அவனை பகைக்கிறான். எந்த சொப்பனம் இவனை குழிக்குள்ள அடிமையாக சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றதோ அதே சொப்பனம் இவனை என்ன செய்கிறது? உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அதை என்ன செய்கிறான்? அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறான். கடைசியில் பார்வோன் சொல்லுகிறான், நீதாயா 2ஆம், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ இருந்து இந்த எகிப்து தேசத்தை பஞ்சத்தில் நீ வழி நடத்து. இப்போ பஞ்சத்தில் வழி நடத்தும் போது எல்லா சகோதரர் வரும்போது அந்த காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நேரத்தில் எல்லாரும் வந்து கட்டி அணைத்து
எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து, நீங்கள் விற்று போட்ட அந்த யோசேப்பு நான். பாருங்க, அதுக்கு தான் ஒரு பிறர் நாண நன்மையும் செய்து விடல் என்று நம்ம படித்திருக்கிறோம். பிறர் நாண, நமக்கு யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் வருத்தப்படும்படி அவர்களுக்கு நன்மை செய். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய எதிரிக்கு நீ என்ன செய்? நன்மை செய். எதிராளிகளுக்கு நீ நல்ல உதவக்கூடிய காரியத்தை செய். அப்போ நான் மகிமைப்படுவேன், உன் நற்கிரிகள் என்னை மகிமைப்படுத்தட்டும். இப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லாம் பராமரிக்கிற ஒரு பெரிய பணியை செய்கிறதை நான் பார்க்கிறோம். சகோதரர்களிடத்துல எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். 1 யோவான் 4:20 பின்பகுதி, தான் கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாத தேவனை நான் எப்படி நேசிக்க முடியும்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, இப்படி எல்லாரும் பாடும்போது நான் பார்த்துருக்கிறேன். பொதுவாக நான் அநேக ஆலயங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக போயிருக்கும்போது மேலே நின்று பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. ஆனால் செயல் வடிவத்தில் தன்னுடைய சொந்த சகோதரனை அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. பயங்கர தேவை இருக்கும், உதவி பல தேவைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர்கள் ஒரு காலத்தில் நமக்கு தீங்கு செய்திருப்பார்கள், பெற்றோருடைய சுதந்திரத்தை பிடுங்கி இருப்பாங்க, நம்மளை வெறுமையாக விட்டுருப்பாங்க, ஒரு உதவியும் செஞ்சுருக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் மேலே இருந்தவங்க இப்படி கீழே வந்திருப்பாங்க, நீங்கள் கீழே இருக்கவங்க இப்படி மேலே வந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2வது, உறவினரிடத்துல நம்மளுடைய நட்பு எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் லோத் 2 பேரும் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் லோத் ஆபிரகாமினுடைய சகோதரன் மகன். 2 பேருடைய ஆடு மாடுகள், அவர் மெய்ப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மெய்ப்பர்களுக்கு வாக்குவாதம். ஆபிரகாம் சொல்கிறான், நீ எந்த இடம்னாலும் தேர்ந்தெடுத்துட்டு போ, நீ வடக்க போனால் நான் தெற்க போயிடுறேன், அதெல்லாம் கிழக்க போனால் மேற்க போயிடுறேன். அதுபோல் பிரிந்து விடுகிறார். இப்போ ஒரு செய்தி வருது, சில ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, லோத்தையும் அவனுடைய உடைமைகளை கொண்டு போயிட்டாங்கன்னு. நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனான்ல தேவன், பாருங்க கரெக்டாக செய்கிறாரு. நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனான்ல தேவன் நல்ல காரியத்தை செஞ்சார், நல்ல தண்டனை இப்பயாவது அவன் உணரட்டும். எனக்கு துரோகம் பண்ணான்ல, என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும்னு நினச்சான்ல, அவனுக்கு கர்த்தர் நல்ல ஒரு தண்டனை. இது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. ஒருவேளை மாம்சத்தில் நம்ம சொல்லலாம், அநேகர் இப்படி சொல்லியிருக்கு, நான் சாட்சி சொல்ல கேட்டிருக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க, கர்த்தர் அவனை எடுத்துட்டார். அந்த குடும்பம் இவ்வளவு துக்கத்தில் இருக்கும். பாருங்கள், இடது பக்கத்தில் இப்படி தான் கேஸுக்கு போனாங்க. கேஸுக்கு போனதுலேருந்து பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்தான், அதை இதாச்சு, கர்த்தர் யுத்தம் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் சொல்லலை. உடனே 318 பேர், யார் யாருக்கெல்லாம் ஆயுதம் தெரித்து யுத்தத்துக்கு வர முடியுமோ எல்லாரையும் கொண்டு போய் லோத்தை அந்த ராஜாக்கிருந்து பிடித்து அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து வருகிறார். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், உங்களுடைய மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா, அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும் பிரகாசிக்கட்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ குடும்பம், அடுத்ததாக குடும்பத்தில் எப்படி நோவா பேழையை செய்ய சொல்லுகிறார். தன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லாரையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா சொல்லுகிறார் 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
நம்ம இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்திற்காய் ஜெபிக்கிறோம். நம்ம கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, மகன் ரட்சிக்கப்படலை, மகள் ரட்சிக்கப்படலை, பேரன் பேத்தி ரட்சிப்புக்குள்ளாய் வரலை. நம்ம தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். அவர்களுக்காய் நம் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? மன்றாடணும். குடும்ப ஜெபத்தை அனுதினமும் நாம் ஏறெடுக்கணும். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு குடும்ப ஜெபம் கிடையாது. தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் குடும்ப ஜெபம் குறைந்து கொண்டு, நீ இதை கேட்கிற எந்த நபராக இருந்தாலும், இன்னை உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை என்றால் இன்னையிலிருந்து தயவு செய்து உங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போது, நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்க போகிறோம். மோசேயை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறத பார்க்குறோம். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். என்னுடைய வீட்டில் எல்லா நிலையிலும் அவர் உண்மை உள்ளவர். அவருக்கு பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் பயங்கரமான வல்லமைகளை கொடுத்திருந்தார், பராக்கிரமத்தை கொடுத்திருந்தார். நான் திக்குவாயன் மந்தனாவு என்று சொன்ன அந்த மனிதனுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற அத்தனை லட்சம் மக்களையும் அழைத்து வருவதற்கு பார்வோனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய வல்லமையை தேவன் மோசேக்கு கொடுத்திருந்தார். எல்லா ஜனங்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நேரத்தில் தேவனுக்காய் ஊழியத்திற்காய் கொண்டு வாருங்கள்னா எல்லாம் பொன் வெள்ளி ஆபரணங்களை கொடுக்கிறான். எது கேட்டாலும் கொடுக்குறாங்க, ஆடு மாடு எதுனாலும். ஆனால் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாயிருந்தான். யார் சாட்சி? மற்றவங்க சாட்சி இல்லை. ஆனால் மற்றவர்களும் நமக்கு சாட்சி சொல்லணும். வேலை பார்க்கிற இடத்துல தேவனே சாட்சி சொல்லுகிறார். குற்றப்படுத்த முடியலை, யாரும் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுடைய காலங்களில் இருக்கிறதா? தானியேலுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. எப்படியாவது தானியேலை குற்றப்படுத்த வேண்டும். தானியேல் 6 நாளில் எப்படியாவது தானியேல் ஏதாவது ஒரு விதத்தில் குற்றப்படுத்தலாமா அப்படின்னு வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற மற்ற அதிகாரிகள், ஊழியர்கள், சிப்பந்திகள் எல்லாம் பிரயத்தனம் பண்ணுறாங்க. ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியலையா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல 9:30 மணினா 9 மணிக்கு நம்ம போனோம். போய் அந்த மக்களினுடைய ரட்சிப்புக்காக நம்ம வேலை பார்க்குற இடத்த ஆசீர்வதிக்கப்படுவதை ஒரு 10 நிமிடமாவது முன்னாடி போய் உட்காந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கா? 5 மணிக்கு முடியுதுன்னா 5 மணிக்கு பின்னாடி தான் நம்ம அந்த இடத்த விட்டு எழும்பணும். என்ன காரியங்களும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மனிதர் உங்களுடைய நற்கிரிகளை பார்க்கிறார்கள். அநேகருக்கு ஆண்டவர் அரசு வேலை கொடுக்குறாங்க. அரசினுடைய உயரதிகாரிகளாக இருக்கிறோம், மருத்துவராக இருக்கிறோம், நிறைய பெரிய பெரிய தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பொறுப்பில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? வேலை பார்க்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நம்மளை குறித்து இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்களா? லஞ்சம் வாங்குகிற கிடைக்கிற துறையில் வேலை பார்க்குற கிறிஸ்தவ விசுவாசிகள் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்களா? யோசித்து பார்க்கணும். லஞ்சம் வாங்கினா கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணிலே வணங்கி கொண்டு இருக்கிறோம். சிலுவையிலே மறுபடியும் ஆணி அடித்து கொண்டு இருக்கிறோம். வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் மகிமைப்படும்படியாய் அவர்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா? வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களை செய் என்று சொல்லும்போது அதுலேயும் சில தேவை உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு வேண்டிய சில உபகாரங்களை நம்ம திருச்சபை மூலம் நம்மளுடைய ஐக்கியத்தின் மூலம் செய்ய நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோமா? நம்மளுக்கு ஏன் அந்த வம்பு? நம்ம வேலை உண்டு. அப்படி எந்த வம்பு தும்புக்கும் போலன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பணிப்பின் தியாகத்தினுடைய ஒரு அடையாளம். நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் ஏசப்பா.
அவருடைய தியாகத்திற்கு முன்பதாக, அவருடைய அர்ப்பணிப்புக்கு முன்பதாக நம்மளுடைய அர்ப்பணிப்புகள் என்ன? அதை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கணும். நம்ம நல்லவர்களாய் இருக்கும்போது ஒருவன் ரத்தம் சிந்தினால் பரவாயில்ல. நம்ம நல்லவர்கள் அல்ல, நமக்கு தெரியும். நமக்காக ஒருவர் பரிசுத்தராயிருந்த மனிதர் உருவத்தில் வந்த நம்ம தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரே, அவருக்காய் நாம் என்ன அர்ப்பணிக்கிறோம்? வேலை பார்க்கிற இடத்துல எல்லா நிலையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறோமா? எல்லா நிலையிலும் கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்லுவாரா? பாருங்கள், இறுதியாக நம் வாழும் பகுதியில் அநேக குடும்பங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பெலிஸ்திய அதிபதி அபிமெலேக்கு, அவனுடைய சேனாதிபதி பிக்கோல் வருகிறான். அவன் சொல்கிறான், நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அதே அபிமெலேக்கும் அதே பிக்கோல் சேனாதிபதி பிக்கோலும் இன்னொருத்தன் அகுசாத் அப்படின்னு நண்பன், பெலிஸ்திய அதிபதி நண்பன், 3 பேர் சேர்ந்து வந்து ஆபிரகாமினுடைய மகனோட சொல்கிறாங்க, நீ வெற்ற துறவுலெல்லாம் தண்ணி வருது, எல்லாம் பஞ்ச காலத்தில் நீ போடும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு உன்னுடைய தெய்வம் இருக்கிறது, நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அறிந்து இருக்கிறார்களா? நீ வாழும் பகுதியில் சாட்சியாய் இருக்கிறாயா? நீ வாழும் பகுதியில் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் இருக்கிறாயா? சுற்றிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்கிறோமா? நிறைய பேர் என்னன்னா யாரிடத்துலையும் பேசுறதில்ல. யாரிடத்துல சில இடங்களில் சிலரை தேடி போனால் அந்த பேரை சொன்னால் அப்படி போங்க, போய் காமிப்பதில்லை. இல்லை அப்படி போய் லெஃப்டில் திரும்பி அப்படி போங்க, அந்த வீடு இருக்கும், அவ்வளோதான். அவங்க சிலர் யாரிடமே தொடர்பே இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் வேறு தெய்வத்தை கும்பிட்றாங்க, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து எதுவும் வச்சுக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்மஸுக்கு எந்த உதவியும் நம்ம போய் ஸ்வீட் கொடுத்துடக்கூடாது, அவங்க ஏதாவது கொண்டு வந்து அவங்களுடைய விசேஷ நாள் கொடுத்தா வாங்கி சாப்பிட்றக்கூடாது. இப்படி தனித்துவமாக இருக்குது. ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டவர் சொல்லுகிறான், மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் யார் முன்பாக? அமெரிக்காக்காரங்க முன்பாக, தென்னாப்பிரிக்காக்காரங்க முன்பாக, தென்கொரியாக்காரங்க முன்பாக சொல்லலையே. வாழும் பகுதியில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் அது எப்படி இருக்கணுமா? சாட்சிகளாக நம்ம இருக்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். யூதேயாவின் சமாரியிலும் வருகை மட்டும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோமே. அந்த சாட்சி உள்ள ஜீவியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? உண்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம்மளுடைய நற்கிரியைகளினால் நம்ம மற்றவர்களை ஆதாயம் செய்கிறோமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சீஷியை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். தபித்தாள் என்ற ஒரு சீஷி எவ்வளவு அருமையான நற்கிரியைகளை செய்தார். கூட இருக்கக்கூடிய அநேக ஜெப பங்காளருக்கு துணிகளை கொடுத்திருக்கிறா, விலையுயர்ந்த வஸ்திரங்களை தைத்து கொடுத்திருக்கிறாங்க. தன்னால் முடிந்த ஊழியத்தை, கர்த்தர் தனக்கு கொடுத்த கனமான அந்த பணியை, அவங்களுக்கு கொடுத்த கையின் பிரயாசத்தின் மூலம் அவ்வளவு செஞ்சுருக்காங்க. மரித்து போயிட்டாங்க. பேதுரு அழைத்து வந்து பேதுருட்ட சொல்லும்போது பேதுருவே இருதயமே அவன் கண் கலங்கி இருதயம் அப்படி அவ்வளவு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அடைஞ்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட மன்றாடி மறுபடியும் தபித்தாளை உயிரோடே எழுப்பினதை இந்த வேதம் பதிவு செய்திருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு. ஏன்னா நிறைய தான தர்மம் அவன் செஞ்சிருக்காருப்பா. உண்மை சொல்லுவது உண்மை. உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமம், அந்த நற்கிரியை, உங்கள் நற்கிரியினால கர்த்தருடைய மகிமை, பரலோகத்திற்கிற பிதா
சந்தோஷப்படணுங்க. உங்களை குறித்து சந்தோஷம் வரணுங்க. நம்மளை குறித்து சந்தோஷப்படணும். என் மகன் எப்படி இருக்கிறான், அப்படி அவர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். இறுதியாக நம்ம அந்த வார்த்தையை வாசித்து ஜெபிக்கலாமா? மத்தேயு 5:16. அதுக்கு முன்பதாக நிறைய காரியத்தை சொல்றாரு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவருடையது. துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் இப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் பரலோகத்தில். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அடுத்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விதமாக நீ பூமிக்கு உப்பாரு, பூமிக்கு வெளிச்சமாறு. இருளில் வாழ்கிற மக்களுக்கு நீ வெளிச்சத்தை கொடுப்பா. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நம்மளை ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தர் பல நிலையில் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும். நமக்கு கூட பிறந்த சகோதர சகோதரியை லோத்து இப்படி பிரிஞ்சு போன மாதிரி போனவங்களெல்லாம் நம்ம அழைத்து வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் காண்கிற எல்லா மனிதர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். நம்ம வீட்டு சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக. உங்களுக்கு முதல்ல வெளிச்சம் இருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் தஸ் பிரைட்னஸ், த சால்வேஷன் பிரைட்னஸ். அது நமக்குள்ள இருக்கும்போது அது ஆறுகளை போல பரவி சென்று ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய பேழைக்குள்ளாக கொண்டு வருகிற உன்னதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று நின்று விடக்கூடாது. இதையெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? உன்னுடைய ஊழியத்தை இன்றே நீ ஆரம்பிக்கணும். உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய சகோதரிகள் யார் தடுமாற்றம் அடைந்து மறுதலித்த நிலையில் இருக்கிறார்களோ, அல்லது உறவினர்கள் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறார்களோ, அல்லது குடும்பத்தில் யார் ஏற்றுக்கொள்ளாத நிலை, அல்லது வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் யார் ஏற்றுக்கொள்ளாத நிலை, அல்லது சுற்றிலும் இருக்கிற வாழும் பகுதியில் யார் ஏற்றுக்கொள்ள, அவர்களுக்காய் நீங்கள் அவருடைய பெயரை எழுதி தினமும் ஆண்டவரே இவர்களை ரட்சியும், அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரியில் மூலம் நீங்க மகிமைப்படும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்று நீர் ஆண்டவரே எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களை ஆதாயப்படுத்த, எங்களுடைய உறவினர்களை ஆதாயப்படுத்த, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்த, வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆதாயப்படுத்த, எங்கள் வாழும் பகுதியில் சுற்றிலும் இருக்கிற மக்கள் அவர்களை ஆதாயப்படுத்த, ஆண்டவரே நீங்கள் உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற அந்த வெளிச்சம், ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவர்களுக்கும் எங்கள் மூலம் ஆண்டு பாய்ந்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Below address for sending prayer request, testimony, subscription, offering. Check DD Monthly Magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadhipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.